எல்லா இடத்துலையும் லேடிஸ் தான் பொங்கல் வச்சு பார்த்துருப்பீங்க சாமி கும்பிட. நாங்கள் குலதெய்வம் கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஜென்ட்ஸ் மட்டும்தான் பொங்கல் வச்சாங்க. ஏன் இவங்க பொங்கல் வச்சாங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இது வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ இது. என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல. நானும் ஒவ்வொரு நாளும் இதை எப்படியாவது போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்னால் முடிஞ்சுது. நாங்கள் எங்கள் குலதெய்வம் கும்பிட்றதுக்காக கோவில் போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தான் இது. அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய நடந்தது. அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. போர் அடிக்காது, நான் போர் அடிக்காத மாதிரி தான் நான் கொண்டு போகிறேன். அப்படியே உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் கோயில் போகலான்னு கிளம்புவோம். குலதெய்வம் கோயிலுக்கு எல்லோரும் சேர்ந்து போகணுன்னு எங்களுக்கு தனியாக போவேன்னா போனால் எல்லாருமே போகணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் பிளான் பண்ணுவோம். அது எப்படியாவது எங்களுக்கு தள்ளியே போகும். இந்த தடவை தான் அது கரெக்டாக அமைஞ்சது, இப்போ எல்லோரும் போகிற மாதிரி. அதனால் அன்றைக்கி காலையில் இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டு லஞ்சு நம்ம வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். நாங்கள் போக வேண்டிய இடம் ஒரு 130-140 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதனால் போகும்போதே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு ஒரு வண்டி ஒரு மணி எடுத்துகிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்புனோம். நாங்கள் காஞ்சிபுரம் உள்ளே நுழைஞ்சு தான் போவோம். இப்போ காஞ்சிபுரம் கிராஸ் பண்ணும்போது சொல்லவே வேணும், காஞ்சிபுரம்னாலே நம்மளுக்கு அது கோயில் ஊர் இல்லையா, அது ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் கிடைச்சிது. அங்கங்கே சாமி ஊர்வலம், சின்ன சின்ன கோயிலில் கூட விசேஷமாக இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பாட்டு சத்தமாக கேட்டுட்டு இருந்தது. இந்த காஞ்சிபுரத்தை எப்படி கிராஸ் பண்ணனே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா சண்டேவும் அப்படி தான் இருக்குமா, இல்லைனா இது ஆடி மாதங்கிறதுனாலே அப்படின்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வழியாக செய்யார் வந்து சேர்ந்து அங்கே எங்கள் மாமனாரோட அண்ணன் அண்ணி அவங்க ஃபேமிலி அங்கே தான் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தான் வழி தெரியும். இந்த கையில் பாக்ஸ் வச்சுருக்குது என்னோடய ஹஸ்பண்டு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு குட்டி பொண்ணு வரா பாருங்கள். இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி பொண்ணு. இவ எங்கள் வீட்டிலே இருக்கிற குட்டி இவ தான். இப்போ பார்க்க தான் இவ தூண்டு இருப்பாள். ஆனால் இவகிட்ட வாய் கொடுத்து யாரும் மீளவே முடியாது, அவ்வளோ வாய் அவளுக்கு. இவங்கெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து போரே அடிக்கலை. ஏன்னா இவங்க அக்கா எல்லாம் இருந்ததுனால எல்லாம் குட்டீஸ்லாம் இருந்தாலும் நமக்கு போர் அடிக்கிறதே தெரியாதுல்ல. அந்த நாள் எப்படி போகுதுன்னே தெரியவே தெரியாது. பெரியவங்க மட்டுமே போனாலும் கொஞ்சம் போராக இருக்கும். குட்டி பசங்களாம் இருக்கும்பொழுது நமக்கு டைம் போகிறதே தெரியவே தெரியாது. ஒரு வழியாக நாங்கள் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மாமனாரோட அண்ணன் பையன் இவர் தான் எங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா இவருக்கு தான் அந்த ரூட்டும் தெரியும். அந்த இடத்துல எப்படி சாமி கும்பிடணுங்கிறது இவருக்கு தான் தெரியும். நாங்கள் வீட்டில் வேறு மாதிரி கும்பிடுவோம், அங்கே எப்படி கும்பிடணுங்கிறது இவர் தான் சொல்லணும். இதுதான் செய்யாரில் பாருங்கள், துளி தண்ணி கூட இல்லவே இல்லை. வெறும் மணலும் செடி கொடி இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல மழை டைமில் இது ஃபுல்லாக தண்ணி போகும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்போம். செய்யாறுலேருந்து நாங்கள் போக வேண்டிய ஊர் வந்துருச்சு. ஆனால் ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு நல்ல வயல்வெளி, நிறைய இடத்துல தண்ணி, நிறைய குட்டி குட்டி குளம்லாம் இருந்தது, நிறைய தாமரை குளம்லாம் இருந்தது. கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருந்தது பார்க்க. அவ்வளோ வெயிலில் போனோம், அந்த வெயில் கூட எங்களுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது ஊர். நான் வந்து இந்த ஊருக்கு ஒரு 25 வருஷம் கழித்து இப்போ வரேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சாமி கும்பிட கூட வரல. சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அந்த இடத்த பார்த்துட்டு போனோம். என் மாமனார் பிறந்து வளர்ந்த ஊர் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த வந்து மாமனாரே கூட்டிகிட்டு வந்தார். எங்களுக்கு எல்லாம் காமிச்சாங்க. நாங்கள் அந்த ஒரு தடவை தான் வந்துட்டு போனோம். அதுக்கப்புறம் இந்த சைடு யாரும் வர்றதில்லை. ஏன்னா எங்கள் மாமனாரே கூட இந்த பக்கம் வரமாட்டார். நாங்கள்லாம் குலதெய்வம் அவங்கவுங்க வீட்டிலே தான் கும்பிட்டுடுவோம். ஆனால் ஒவ்வொரு தடவை எல்லாருமே பேசுவோம், வருஷத்துக்கு ஒரு முறை போகணுன்னு. ஆனால் எல்லாராலையும் வர முடியாது. ஒருத்தர் வரும்போது ஒருத்தரால் வர முடியாது. அதனாலே அது அப்படியே தள்ளிகிட்டே போயிடுச்சு பாருங்கள். இந்த தடவை தான் எப்படியோ பிளான் பண்ணி நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஊரில் வந்து அன்றைக்கி வந்து திருவிழா போல், எங்களுக்கு தெரியாது. நாங்கள் திருவிழா நினச்சே வரவே இல்லை. இதுவே எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் போக வேண்டிய இடம் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் வர வேண்டிய இடம். அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இதுக்கப்புறம் ஊர் நிறைய மாறி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிணறு எப்படி பார்த்துட்டு போனோம், இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதை யாரோ யூஸ் பண்ணுறாங்க போல். யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். சுற்றியும் கொஞ்சம் செடி மட்டும் வளர்ந்துருக்கு. பழடைஞ்ச கிணறு மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணி நிறையவே இருக்குது. இது யூஸில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நான் இப்படி தான் இதை பார்த்துட்டு போனேன். அப்போ வந்து பக்கத்தில் என்ன இருந்ததுன்னா, சின்னதாக ஒரு ஓலை வீடு இருந்தது. அந்த வீடு ரொம்ப பாழடைஞ்சு போய் அப்படி ஒரு ஓலை, அது வந்து எங்கள் மாமனார்லாம் இருக்கும்போது அவங்க அம்மா, எங்கள் மாமனார் அவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க வாழ்ந்த வீடு. அது ரொம்ப பாழடைஞ்சு போய் இருந்தது. அந்த வீடு அப்போ பார்த்தேன் நான். அது மட்டும்தான் இப்போ கிடையாது. மற்றபடி சுற்றியும் நல்லா க்ளீனாகவே இருக்குது. நிறைய வயல்வெளி இருக்குது. இது வந்து எங்கள் மாமனாரோட அண்ணன் ஒய்ஃப். அவங்க மாமனாரோட அண்ணன் அண்ணி இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க வந்து இவங்கெல்லாம் இங்கே வாழ்ந்தவங்க. இவங்க சொல்கிறாங்க அந்த சுற்றி அங்கே என்னென்ன இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க,
எந்த இடத்துக்கு போகணும், ஸ்கூலுக்கு எந்த பக்கம் போகணும், பஸ் ஸ்டாண்ட் எந்த பக்கம் போகணும், அப்போ வந்து நாங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இங்கே வேலை செஞ்சோம் அதெல்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து இவங்களோட வாய்ஸ்லேயே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறது மட்டும் தான் இன்றைக்கி நான் வீடியோவாக போடலான்னு இருக்கேன். இவங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஊரை சுற்றி பாருங்கள், நல்லா காலியாக இருக்குது, நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருந்தது. வீடு வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடில் அந்த பக்கம் அந்த பேக் சைடு மட்டும்தான் வீடு இருக்குது. முன்பக்கம் ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்தது. ஒரு வழியாக பொங்கல் வந்து எங்கே வைக்கலான்னு சூஸ் பண்ணிட்டோம். பொங்கல் வந்து கிணறு பக்கத்தில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்கெல்லாம் அப்போல்லாம் கிணத்து பக்கத்தில் தான் பொங்கல் வைப்பாங்களாம். அதே மாதிரி கிணத்து பக்கத்தில் தான் பொங்கல் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. நாங்கள் நிறைய பேர் போயிருக்கிறதுனால கிணத்து பக்கத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லையா. லேசாக ஸ்லிப் ஆனால் கூட ஏதாவது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜென்ஸ் எல்லாம் யாருமே கிட்ட வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மட்டுமே நீங்கள் பொங்கல் அரிசி மட்டும் கழுவி கொடுத்துருங்க, மற்றபடி நாங்களே எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லி ஜென்ஸ் மட்டுமே தான் வந்து அன்றைக்கி பொங்கலே வச்சாங்கன்னு சொல்லலாம். கிணறு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வேலை பண்ணுற மாதிரி இருந்தது எங்களுக்கு. சரி, இருந்தாலும் ஐதீகம் அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா. அதனால் நாங்கள் யாருமே பக்கத்தில் போகல. இங்கே சாமி கும்பிட்றதுக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருந்தது. மீதி இருக்கிற எல்லோரும் சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. எல்லோரும் நல்லா சுற்றி முடிச்சுட்டு வரும்போது கையில் ஆளுக்கு ஒவ்வொரு பனம்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பனம்பழம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. யாருக்கெல்லாம் பனம்பழம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பனம்பழத்தை வந்து சுட்டு தான் சாப்பிடணும் இல்லையா. அதனால் பொங்கல் முடிஞ்ச உடனே இதை அடுப்பில் போட்டு சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பனம்பழத்தெல்லாம் அடுப்பில் போட்டுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சாமி கும்பிட்றதுக்குள்ளே பனம்பழமும் ரெடி ஆகிடும் இல்லையா. அதனால் எல்லோரும் அடுப்பில் அதை போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களாம் யோசிக்கலாம், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இத்தினோண்டு பாத்திரத்தில் பொங்கல் வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. பொங்கல் விரும்பி சாப்பிட்றது ஒரு சிலர் மட்டுமே தான். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு விரலில் மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அது சாமி பிரசாதம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு விரலில் மட்டும் எடுப்பாங்க, இல்லை ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே யாரும் பொங்கல் சாப்பிடவே மாட்டாங்க. விரும்பி சாப்பிட்றது ஒருத்தர் 2 பேர் தான். அதனால தான் நாங்கள் கொஞ்சமாக பொங்கல் வச்சுருக்கோம். நாங்கள் அப்படி பண்ணினது தான் பெரிய தப்பு. ஏன்னா எல்லோரும் பசியில் இருந்ததுனால பொங்கல் வச்சு முடித்ததும், சாமி கும்பிட்டு முடித்ததும் பொங்கல் பாத்திரத்தில் ஒரு துளி கூட பொங்கல் இல்லவே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் செஞ்சாலும் எல்லாமே காலியாகினாலும் பொங்கல் மட்டுமே சாமி கும்பிடும்போது, எப்போ சாமி கும்பிடும்போது எல்லாமே காலியாகிடும் சீக்கிரம். பொங்கல் மட்டும் அப்படியே இருக்கும். அது எவ்வளோ கம்மியாக பண்ணாலுமே அது மீதி ஆகிடும். இன்றைக்கி மட்டும்தான் பொங்கல் வந்து சாமி கும்பிட்டதுமே உடனே காலியானது. ஏன்னா எல்லோரும் அவ்வளோ பசியில் இருந்திருக்காங்க. மணி வந்து 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சாமி கும்பிட்றதுக்கே மணி 3 மணி மேலே ஆகிடுச்சு. இவர் தான் எங்கள் மாமனாரோட அண்ணன். ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்தாங்களா வயசானவங்க, அவங்க வந்து இவரோட ஒய்ஃப். இவங்க தான் இந்த ஊர் பக்கத்தில் இருக்காங்க, செய்யாறில் இருக்காங்க. இவங்க தான் எங்களை வந்து இந்த மாதிரியெல்லாம் சாமி கும்பிடணும், கிணத்து பக்கத்தில் தான் கும்பிடணும்னு சொன்னதெல்லாம் இவங்க தான். நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணி வந்தோன்னா, நாங்கள் எங்கள் வீடு இருந்த இடத்துல கும்பிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இவங்க தான் கிணறு பக்கத்தில் தான் கும்பிடணும்னு சொன்னாங்க. இது வந்து அவரோட பையன். இவர் தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை கூட அவங்க இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் எல்லாம் நாங்கள் வந்து எப்பவுமே கும்பலாக அப்படி தானே சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி கும்பிடாமல் ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் கும்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா கிணறு பக்கத்தில் இருக்கிறதுனால லேசாக தவறுனால ஏதாவது தப்பாகிடும். அதனால் ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் கும்பிடுங்க அப்படின்னு சொன்னதால் நாங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இருந்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. பயந்து பயந்து ஒவ்வொருத்தராக போய் கும்பிட்டுட்டு வந்தோம். ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் கும்பிட்டுட்டு வந்தோம். கும்பிட்டுட்டு எங்கள் மாமனார் மாமியார் கிட்ட, அது பெரிய மாமனார் மாமியார் இருக்காங்களா, அவங்க காலில் விழுந்து எல்லோரும் ஆசீர்வாதமாக வாங்கிக்கிட்டோம். நாங்கள் போன டைமில் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒன்று வந்து ஊரில் வந்து திருவிழா, அது தெரியாமல் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் திருவிழா எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து தலையில் கூட வச்சுட்டு பானை வச்சுட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க குடும்பமாக. இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, நாங்கள் அதை வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா எடுத்து அவங்க ஏதாவது நினைப்பாங்களோன்னு நான் எடுக்கலை. அப்போ அவங்களுக்கு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவங்கவுங்க நிலத்தில் போய் சாமி கும்பிடுவாங்களாம். அந்த நாள் வந்து இந்த நாள் தானா. இது வந்து நாங்கள் எதிர்ச்சியாக சாமி கும்பிட வந்தோம் இன்றைக்கி. ஆனால் வந்து பாருங்கள், அங்கே வந்து ஐதீகமே அதுதான். இந்த நாளில்
அவங்கவங்க விவசாய நிலத்தில் சாமி கும்பிடணுங்கிறது வந்து அவங்களோட ஐதீகம் போல். எல்லோரும் அந்த மாதிரி போயிட்டுருந்தாங்க. உண்மையாகவே எங்களுக்கு இது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நாங்கள் எத்தனையோ வருஷம் கழித்து வர்றோம். எங்களுக்கு இன்றைக்கி இங்கே இப்படி தான் நடக்கும்னே தெரியவே தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்றோம். அதே ஊரில் அன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. நாங்களும் நல்லபடியாக அன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இல்லைன்னா அந்த வீடே தலைகீழாகிடும். நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது தெரியும். நிறைய பேர் வந்து வீட்டில் ஆள் இருக்கும்போது நம்ம அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்கவே மாட்டோம். அவங்க இல்லாத போது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நாங்களும். என்னென்னா எங்கள் வீட்டில் இப்போ ஏதாவது கேட்டு செய்யணும் அப்படின்னா பெரியவங்க வீட்டில் யாரும் இல்லை. இப்போ வந்து எல்லோரும் அவங்கவுங்க விருப்பப்படி ஒன்று அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்தந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குமே தவிர பெரியவங்க இருந்து சொல்லி பண்ணுற மாதிரி ஒரு விஷயமே எங்கள் வீட்டில் நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாரும் இல்லவே இல்லை. அவங்கெல்லாம் இருக்கும்போது நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்டு பண்ணணும் அப்படின்னும் நாங்கள் இருந்ததும் கிடையாது. இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். நிறைய விஷயம் அவங்கள கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்லாம் இன்றைக்கி தோணுது. இது எங்கள் மாமனாரோட அண்ணனோட ஃபேமிலி. இது அவங்க பிள்ளைங்கள்லாம். இது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரும் வரலை. வீட்டில் இருக்கவங்க மட்டும் வந்திருந்தாங்க. அதனால் வீட்டிலலாம் பெரியவங்களாம் இருந்தால் அவங்களெல்லாம் ரொம்ப நம்ம அனாவசியமாக நினைக்காம அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்குது. எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நிறைய விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அவங்க வந்து இல்லாத போது அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். ஒரு வழியாக நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிக்க எப்படியும் 5-5:30 மணி மேலேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயும் சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த கோயில் பக்கத்துலேயும் நல்லா இருந்தது இடம். எங்களுக்கு உண்மையாகவே வர மனசே இல்லை. சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் நல்ல வயல்வெளி, நல்ல காற்று, தண்ணியும் நல்லா இருந்தது. அதனால் எங்களுக்கு வந்து அங்கேருந்து வர மனசே இல்லை. நாமெல்லாம் சிட்டியில் இருக்கோம். சிட்டியில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே பேசிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? உண்மை அதுதான். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க கூட நமக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப பெருசாக ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா கூட நம்ம லேசாக எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் கிராமத்தில் வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கிராமத்தில் வந்து நம்மக்கிட்ட சொந்தக்கார மாதிரி பழகுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ கிராமமுமே கொஞ்சம் மாறி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த இடத்துல பார்த்த வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. ஏன்னா அங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் எங்களை கொஞ்சம் பேரால் வெயிலில் இருக்க முடியல. அவங்க எல்லோரும் வந்து அந்த வீட்டில் தான் நாங்கள் ரிட்டன் வர்ற வரைக்குமே அவங்க அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. குட்டீஸ்லாம் வச்சுருக்காங்களே அவங்க எல்லாம் வச்சுட்டு அங்கே தான் இருந்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்கள எப்படி கவனிப்பாங்களோ அதே மாதிரி எங்களை அன்றைக்கி கவனித்தாங்க. நல்லா என்ன சொல்கிறது, அவங்க வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வந்திருந்தால் அவங்க எப்படி கவனித்து அனுப்புவாங்களோ அதே மாதிரி அவங்க எல்லோரும் எங்ககிட்ட அப்புறமா வந்து சொன்னாங்க. ஏன்னா நாங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போகல, நாங்கள்லாம் இங்கேயே இருந்துட்டோம். அங்கே போனவங்கெல்லாம் எங்களுக்கு சொன்னது, அவங்க எங்களை எப்படி கவனித்தாங்க அப்படி கவனித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரும்போதும் சரி, சாமி கும்பிட உள்ளே போகும்போதும் சரி, நிறைய பேர் வந்து எங்களை விசாரித்தாங்க. நீங்கள் யார், அப்புறம் பேர்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்கெல்லாம் நல்லா விசாரித்தாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் விசாரித்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப வேதனைப்பட்டாங்க. உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவர் வந்து இந்த ஜாதகம் இதெல்லாம் பார்ப்பார். என்னோடய ஹஸ்பண்ட் கையை பார்த்து ஏதோ சொல்லிகிட்ருக்காரு. இவர் வந்தாலே எங்களுக்கு இதே தான் வேலை. இவர் சொல்கிற ஜாதகம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் இவர் வரும்போதெல்லாம் எல்லோரும் ஜாதகம் பார்த்துப்போம். எங்கள் கையெல்லாம் நீட்டி எங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு கேட்போம். அது ரொம்ப ஜாலியாக போகும். அந்த மாதிரி இவர் வந்தாலே எங்களுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இவரை விடவே மாட்டேன். இவர் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டோம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இது தான் பார்த்துட்ருப்போம். அப்புறம் குலதெய்வம் கும்பிட்டுட்டு போகும்போது அங்கேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கிளம்பும்போது அங்கேருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டோம். பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருந்தது. அந்த கோயில்லையும் சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயில்லையும் எல்லோரும் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி விசேஷம் இல்லையா, அதனால் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஊரே நல்ல திருவிழா கோலமாக இருந்தது. ஸ்டேஜ் எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அது வந்து நைட்டு நடக்கும் போல், ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கும் போல். அதனால் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் இப்போ கிளம்புறோம் இல்லை, அதனால் பக்கத்தில் இன்னொரு கோயில் இருந்தது. அந்த கோயிலையும் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் சுற்றி நல்லா வயல்வெளியாக இருந்தது. அதனால் நிறைய பேர், நம்மள தான் சும்மா இருக்க மாட்டோம்ல, இந்த மாதிரி வயல்வெளியெல்லாம் பார்த்த உடனே எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டோம். சாமி கொஞ்சம் நேரம் கும்பிட்டுட்டு அங்கே உட்காந்துருந்தோம். ஒரு 6 மணி போல் ஆனதும் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். அதுலேயே நிறைய பேர் மிஸ் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வண்டியிலே உட்காந்துருந்தாங்க. அவங்க கோயில் உள்ளே வராததுனால அங்கே இருந்தவங்க மட்டும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம்.
உண்மையாகவே எங்கள் யாருக்குமே அந்த ஊர்லேருந்து வர்ற மனசே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல ஒரு தடவை நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 25 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன்னா, அப்போ வந்து எங்கள் மாமனார் மாமியார் எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நாங்கள் சும்மா தான் வந்தோம், சாமி கும்பிடலாம் வரல. ஒரு ஃபங்க்ஷனுக்காக வரும்போது இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போனோம். இப்போவும் அவங்க கூட இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ தான் எங்களுக்கெல்லாம் பசியே ஆரம்பிச்சுது. மணி பாருங்கள் 6 மணி கிட்ட ஆக போகுது. நல்ல வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா வெயில் டைம், நல்ல வெயில் கூட இந்த இடத்துல. ஆனால் அவ்வளோவா வெயில் எங்களுக்கு தெரியல. ஏன்னா சுற்றியும் நல்லா பசுமையாக இருந்ததுனால வெயில் வந்து அவ்வளோவா தெரியல. நல்ல வெயில் இன்றைக்கி நாங்கள் போனனால. ஆனால் எங்களுக்கு அவ்வளோவா வெயில் தெரியவே இல்லை. மணி 6 ஆக போகுது, ஆனால் இன்னுமே வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நாங்கள் அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டு அடுத்து எங்கேயாவது போய் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாருமே டயர்டாயிட்டாங்க. வண்டியில் ஏறி உட்காந்ததும் நாங்கள்லாம் என்ன பண்ணோன்னா, பனம்பழம் சுட்டு வச்சுருந்தாலும் அதை மறந்துட்டோம். அதை அப்படியே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அது ஞாபகமே இல்லை. எல்லாருக்கும் பசி வந்ததுனால எல்லோரும் அந்த பனம்பழத்தை தான் உட்காந்து சாப்பிட்டோம். உண்மையாகவே பசிக்கும். இந்த பனம்பழமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு பனம்பழம் பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் பனம்பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான்லாம் அதை தான் சாப்பிட்டு ஓரளவுக்கு பசி கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும் போல் அந்த டைமில் காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டோம். அங்கே ஒரு இடத்துல எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர நைட்டு ஒரு 10:30 ஆகிடுச்சு. உண்மையாகவே அந்த நாள் எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. எந்த ஒரு அலுப்பு தெரியல, கஷ்டம் தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ரொம்ப நாள் கழித்து ஒன்றா போனோம். எப்போவுமே ஒன்றா எல்லாராலையுமே போகவே முடியாது. நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் வந்து சோம்பேறித்தனத்தினால தான் சாமியை வீட்டில் வச்சு கும்பிட்டுலாம், குலதெய்வம் கும்பிட்றதுக்கு அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு நினச்சி நாங்கள் வீட்டிலே கும்பிட்றோம். இல்லைனா பக்கத்தில் இருக்க எங்கேயாவது கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. குலதெய்வத்தை எந்த இடத்துல கும்பிடணுமோ அந்த இடத்துல போய் கும்பிட்டுட்டு வாங்க. அப்போ தான் அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் குலதெய்வம் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.